பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே இங்கே இங்கே. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்டாங்க. இல்ல குஷ்பு சுந்தர் சி 1000 விளக்கு தொகுதியில வந்து போட்டி போட்டீங்க. 1000 விளக்கு தொகுதியில வந்து போட்டி போட்டீங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. இன்ற முறை நினைச்சேன் வந்துச்சு. வலைய விரிக்கிறா, வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி. அங்க போகுது. நீங்க முடிவு பண்ணணும் உங்க தொகுதியில யார் ஜெயிக்கணும். இல்லப்பா, மேனேஜர் முங்கி உனக்கு இல்லையடா. உங்க தொகுதியில எனக்கு 1000 விளக்கு தொகுதினா 1000 கனவுகள் இருக்கு. அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடறேன். இந்த 1000 விளக்கு தொகுதி 1000 விளக்கு மாதிரி ஜொலிக்கணும்னா ஒரு கனவு எனக்கு இருக்கு. மாநில துணை தலைவராக குஷ்பு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் தேர்தல் என்ன மாதிரி திட்டமிட்டு இருக்கீங்க? யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு. எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடிதான். சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்ல. ஏன்னா இப்பதான் எங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நிச்சயமாக ஒரு ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. யாருக்கு என்ன முக்கியமான பொறுப்பு இருக்கும் அது இது வரைக்கும் சொல்லப்படல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சோ நைனார் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய செயல் இருக்கும். நீ மொல்லமா போ. பணியாளர்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும். அவர்கள் இறந்தால் 10 லட்சம் ரூபாயாக அந்த ஊக்கத்தொகை அதிகரித்து கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? காலை உணவு கொடுக்கப்படும். அவர்கள் இறந்தால் 10 லட்சம் ரூபாயாக அந்த ஊக்கத்தொகை அதிகரித்து கொடுக்கப்படும். ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இவ்ளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மேலோட்டமா வந்து நாங்க வந்து சும்மா ஒரு பட்டர் பூசிட்டு அவங்களை வந்து சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் நான் இது பாக்குறேன். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதடா. இன்னைக்கு முதலமைச்சர்கள் அவர்கள் பேசும்போது உருப்படியான எந்த விஷயமும் அவர் பேசல. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரோம், இல்ல என்ன செய்ய போறோம், எல்லாமே மேலோட்டமா மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்க இது பண்ண செய்ய போறோம். ஏன் இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். இத்தனை நாள்ல வந்து நம்ம தமிழகத்துல மாற்றுத்திறனாளிகள் இல்லையா? இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. எல்லாரும் இருக்காங்க. நம்ம வந்து துப்பறிவாளிகள் இத்தனை வருஷமா இல்லையா? இருக்காங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் பேசிக்கிறாரு? ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. அதுக்காக எல்லா விஷயங்கள் இப்போ பேசுவாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி பேசுவாங்க. இதே எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. அது அப்போ சொன்னது, அது இப்போ அந்த ரேஞ்சில இவங்க இருக்கிறாங்க. நான் மறுபடியும் முதலமைச்சர்கள் அவளுக்கு பார்க்கும்போது இல்லைன்னா அந்த கூட்டணி காங்கிரஸ் அப்புறம் வந்து விசிகே இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்லாரும் பார்க்கும்போது ஒரே விஷயம் சொல்லுவேன். அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியது முதல்ல சொல்லிருப்பல. தேவாக்கு ஒன்னும் ஆகாது. எவன் சொன்னா? தேவாவே சொன்னான். டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிடும். எவன் சொன்னா? டிஎம்கே சொன்னாங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த ரேஞ்சில் தான் அவங்க இருக்காங்க. கொஞ்சம் நடைமுறைக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, அது பத்தி கொஞ்சம் அவங்க சிந்திச்சா நல்லா இருக்கும். அட இப்ப குளிங்க அழுது என்ன பிரயோசனம்? புத்தின்றது பொறப்புல இருக்கணும். 1000 விளக்கு தொகுதியில வந்து போட்டி போட்டீங்க. இன்ற முறை நினைச்சேன் வந்துச்சு. இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஃபால்ஸ் தெஃப்ட் ஓட்டுன்னு அப்படி இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனம் செஞ்சு பட்டிருக்குன்னா சொல்லியிருக்காங்க. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, நம்மளுடைய பிஜேபியோடைய எம்பி முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு வந்து நேத்து பேசும்போது கொளத்தூர்ல 9000 வாக்காளர்கள் வந்து பொய்யான வாக்காளர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சோ கொளத்தூர்ல நம்மளுடைய முதலமைச்சருடைய கான்ஸ்டிட்யூவன்சில இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு நான் சொல்லும் போது இவங்க சொல்றது நிஜம் அப்படி சொன்னாக்கா, அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது நிஜம்னா, அப்புறம் நேத்து அனுராக் தாக்கூர் அவர்கள் சொன்னது முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆமா 9 வாக்காளர்கள் பொய்யானது அவர் ஒத்துக்கிறாரா? முதல்ல அது வந்து எக்ஸெப்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. 18ஆல இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல 80 ஓட்டு இருக்குன்றாரு. 80 ஓட்டு இருக்குன்றாரு. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? ஒரு டோர் நம்பர்ல
டோர் நம்பர் கொடுத்தாச்சு, சிங்கிள் பெட்ரூம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியா டுடே போகுது, ஆல்ட் நியூஸ் போகுது, உண்மைன்னு தான் சொல்றாங்க. அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. அந்த ஓனர் அந்த 80 பேரை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். அது வந்து ஒரு சின்ன 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 ரூம் இருக்கு, ஒரு 8-10 ரூம் இருக்கிற 5000 ரூபாய் மாசத்துக்கு வாடகை கொடுக்குறாரு. இல்ல சார், வந்துட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பானுங்க. ஒரு வீட்டுல ஒரு பெட்ரூம் ரூம்ல 80 பேர் எங்க இருக்காங்க சார்? யாரும் பாக்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. அதுல ஒருத்தன் இருக்கான் சார், அவன் வந்து லாஸ்ட் வீக் 6 மாசம் தான் ஆச்சு வந்து நான் எனக்கு தெரியாதுங்கிறான். பக்கத்துல 36 வருஷமா ஒருத்தன் இருக்கான். 36 வருஷமா அங்க இருக்கான். இதெல்லாம் இல்லையே, இது இங்க இத்தனை பேர் இல்லையேங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றீங்க? நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சுன்னா போச்சு. பப்ளிக் டொமைன்ல ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, அவர் மட்டும் கேட்கல, எலக்ட்ரானிக் மெஷின் ஓட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கிளியரா தெரியுது, there is an evidence. 80 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்கான், இங்கேயும் போட்டிருக்கான். அவனே போய் ஓட்டு போட்டானா 4 இடத்துல எடுத்து அவன் பேர்ல வேற ஆள் ஓட்டு போட்டாங்களா, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவன் இங்க கர்நாடகால ஓட் பண்றான், மகாராஷ்டிரால ஓட் பண்றான், மன்னரோட கான்ஸ்டிடுவன்சி வாரணாசிலையும் ஓட் பண்றான். அதே பேர் இருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. 1,00,000 வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? ஃபேக் டூப்ளிகேஷன், ஃபேக் அட்ரஸ், மல்டிபிள் என்ட்ரிஸ். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அப்பா பேர் வந்து தப்பா போட்டு இருக்கிறது, அட்ரஸ் இல்லாம இருக்கிறது, டோர் நம்பர் இல்லாம இருக்கிறது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது சாத்தியமா? நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டா நின்றீங்க, அதே கான்ஃபிடன்ஸ். இது சாத்தியமா இப்பதான் தெரியுது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஓ, நானும் நீங்களும் ஒரு சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க நீ யாரையா கேட்கறதுன்னு நீங்க கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன் கேட்க கூடாது இல்ல அப்படி? சரி ஒரு ஆர்பிஐ கேட்க கூடாது இல்ல அப்படி? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? உன்னுடைய டேட்டால அப்பா பேரு HUK கோப்போ எப்படி ஆகுது? இதை எங்க பிடிக்கிறான்? ஒரு வீடு நம்பர் 0 எப்படி ஆகுது? ஒரு தெரு நம்பர் 0 எப்படி ஆகுது? அது எல்லாத்தையும் டேட்டாவை உங்களுடைய டேட்டாவை எடுத்து காமிக்கிறாரு இல்ல? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு பதில் கொடு. ரொம்ப வாடுறானே. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. 10 ஹவரா இருந்தா இத்தனை லட்சம் பூத் இருக்கு, இதுக்கு வந்து இத்தனை கோடி ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்க அதை பார்க்கணும்னா 3000 வருஷம் ஆகும் பாக்குறதுக்கு. என்ன கொடுமை சார். காதை பூவா வச்சிருக்கோம். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? ராகுல் காந்தி கேட்கறது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க எலக்ட்ரிக் டேட்டா கொடுக்கணும், எலக்ட்ரானிக் டேட்டா. என்னோட நாடு, என்னுடைய ஓட்டு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஐ ஷுட் அக்சஸ் என் ஓட்ட கரையாக இடத்துக்கு போச்சா இல்லையா? விவிஐபி ஸ்லிப்ஸ் இருக்கு இல்ல, டெஸ்ட்ராய் பண்றோம். இது இந்தியன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இது எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி. எதுக்கு உனக்கு 4 மாசம் ஒரு எலெக்ஷன் நடத்துறது நாட்டுல? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. எதுக்கு நீ இடம் கொடுக்குற அந்த ஆளை திரும்புறதுக்கு வர்றதுக்கு? நீங்க ஒண்ணு பாருங்க, லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல அவருடைய டூர் பாருங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஆந்திரால ஆட்சி இருந்தது ஜெகன்மோகன். ஆமாங்க. கர்நாடகால இந்த தில்லுமுள்ளு நடந்த ஏரியால ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். எலெக்ஷன் கமிஷன் யார் கையில? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மேலோட்டமா வந்து நாங்க வந்து சும்மா ஒரு பட்டர் பூசிட்டு அவங்கள வந்து சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் நான் இது பாக்குறேன். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. 23,000 16,000 குறைக்கிறத பத்தி அவங்க கவனிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா திரு பிரசன்னா சொன்னாரு அது ஏற்கனவே கவனிக்கப்பட்டு விட்டது. அது எனக்கு தெரியாது இந்த விவரம். ஏற்கனவே கவனிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அதுக்கப்புறமா அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இது தூய்மை பணியாளர்கள் வந்து பிரச்சனை பண்றதா எனக்கு தெரியல. கரெக்டா சொல்றானே. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாவது இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு அது எல்லா மாநிலத்திலும் அப்படி உண்டு. தேர்தல் வர்ற நேரத்துல 13 நாட்கள் போராட அவர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையானதையும் கொடுத்து
நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவல்துறை அவர்களை காலை 11:30 மணிக்கு தீர்ப்பு வந்து இரவு 11 மணி வரையில் நீங்கள் கலைந்து செல்லுங்கள், நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகும் சிலர், நான் தூய்மை பணியாளர்களை சொல்லவில்லை, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், NUML தொழிலாளர்களை சொல்லவில்லை, தூய்மை பணியாளர்களை சொல்லவில்லை, தூய்மை பணியாளர்களுக்கு பின்னால் இந்த அரசுக்கு எதிராக சதிவேலை செய்வதற்காக திணிக்கப்பட்ட கும்பல். நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் காவல்துறை பல முறை அவர்களிடத்திலே போய் நின்று மைக்ல சொல்றாங்க, நீங்க அதை புதிய தலைமுறையில ஒளிபரப்புனீங்க, கலைந்து போங்கள், நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராடுங்கள், அதுக்கு எந்தவித தடையும் இல்லை, நீங்க எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போராடலாம்ங்கிற முடியாது, இது பொதுமக்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய இடம், அனுமதிக்கப்பட்ட இடம் என்று சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தில் அனுமதியை பெற்று போராடுங்கள் அப்படிங்கறதா நீதிமன்றம் அரசனுடைய நிலைப்பாடு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு கடந்த சுதந்திர தின நாளில் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்துல முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கி வச்சார். தூய்மை பணியாளர்களை முதலமைச்சராக்குகிற திட்டம், தூய்மை பணியாளர்களை முதல்வர்களாக்குகிற திட்டம், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிற திட்டம்னு ஒரு திட்டத்தை சாதாரணமா மலமல்லி கொண்டிருந்த அந்த தொழிலாளியினுடைய கைகளை விட்டு அவர்களுக்கு இயந்திரம் வாங்கி கொடுத்து, லாரி வாங்கி கொடுத்து, அவங்களே அதற்கு முதலாளியாக்கி பெரும்போரும் அவர்களை வந்து உயர்த்தியது இந்த ஆட்சி. அதை போலவே அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு, அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் தொழில் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட 4000 கோடியை கொண்டு வந்து கொடுத்தது இந்த ஆட்சி. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். 100% இல்ல, இது ஊதி பெருக்கப்பட்ட விஷயம் தான். முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டு சார் இன்னைக்கு அறிவித்திருக்கிற அறிவிப்பு இருக்குல்ல சார், இந்த அறிவிப்பு மாதிரி வேறு எந்த முதலமைச்சர், நான் தான் சொல்றேன் சார், ஒரு ஒப்பீட்டு அளவுல நீங்க 2007 தொடங்கப்பட்ட வாரியம் சார் 2011 ஊத்தி மூடப்படுது, 2020 வரைக்கும் அந்த வாரியம் எங்க இருக்குன்னே தெரியல, தலைவர் எங்க இருக்குன்னே தெரியல. 10 வருஷம் சார். இப்ப யார் பாரமுகமாக இருக்கிறது? எங்க ஆட்சி வருது, தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நிதியமைச்சர் ஒரு பெரிய திட்டத்தை அறிவிக்கிறார். நான் சொன்னேன்ல, இந்த நலவாரியத்தினால என்ன பயன் அப்படின்னு. சார், நீங்க ஒரு தொழிலாளி அதில் பதிவு செய்து விட்டால் சார், தொழில் செய்கிற போது, பணி செய்து கொண்டிருக்கிற போது இறந்து போனால் அவருக்கு 5 லட்சம், இந்த நேற்றைக்கு வரைக்கும் அவர் மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் சார். நான் முடிச்சறேன். அவங்க பிள்ளைகள் கல்விக்கான மேற்படி கல்வி ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து அவங்களுக்கு உண்டு, மருத்துவ காப்பீடு நீ கனிவோடு அணுகுறோம். இப்ப இல்ல முடிச்சறேன். இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற 6 திட்டங்கள்ல மிக முக்கியமானதை மட்டும் சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு அறிவிச்சிருக்காரு மரணத்தில் அவர்கள் தொழில் செய்கிற போது இறந்து விட்டால். இரண்டாவது மருத்துவ காப்பீடு வந்து வெறும் 5 லட்சம் இருந்துச்சு, இப்போது 10 லட்சமாக வெடிச்சிருச்சு. இல்ல, வேற வழி இல்ல. ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது அவதூறு பேச வேண்டும் என்பதற்காக பேசுவதற்கு தான் இந்த செய்தி. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறதுக்கு முன்னால முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்தியா நான் சொல்ற சாதனை எல்லாம் இந்தியாவிலேயே 2007 தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரியத்தை தொடங்கினார். அந்த நலவாரியத்தை தொடங்கி தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இதில் இணையுங்கள், உங்களுக்கு ஒரு வாரியம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தலைவரை கொடுக்கிறேன், அவரோடு உரையாடுங்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் நேரடியாக அவரிடத்தில் சொல்லலாம் என்று பிறப்பில் தொடங்கி இறப்பு வரை, பிள்ளைகள் தொடங்கி அவருடைய திருமண வாழ்க்கை வரை எல்லாவற்றுக்கும் நிதியுதவி கொடுத்தார். அதிமுக ஆட்சி வந்துச்சு சார். அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து மரியாதைக்குரிய இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலம் இருந்துச்சுல, 10 ஆண்டு காலம் தூய்மை பணியாளர் நலவாரியம் செயல்பட்டுச்சா? அதுக்கான தலைவர் இருக்காரான்னு சொல்லுங்க. அதற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி வந்தது. அது வந்த உடனேயே அந்த வாரியம் புதுப்பிக்கப்பட்டது. மரியாதைக்குரிய நெல்லிக்குப்பம் புகழேந்தி நியமிக்கப்பட்டார். இப்போதைய தலைவராக திப்பம்பட்டி ஆறுசாமி நியமிக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. முதலில் அனைவருக்கும் எங்களது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. சிங்கம் களை இறங்கிருச்சு. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. இந்திய ஜனதா கட்சி எங்களை வலிமைப்படுத்துவதற்காக 17ஆம் தேதி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இதே போல தமிழகம் முழுவதும் மாநாடு நடைபெற இருக்கிறது. நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல பாடுற இடம் அது. வெந்த புல்ல வெடிய கொண்டாந்து வைக்கிறா. தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர்.
தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும். அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக முறை கொடியேற்றிய ஒரு பிரதமராக இன்று தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நமக்கெல்லாம் பெருமை அடையக்கூடிய அளவிற்கு நாட்டில் உள்ள பாதுகாப்பையும் பேசியிருக்கிறார். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக. சாமானிய மக்களின் பாதுகாப்பையும் பற்றி பேசியிருக்கிறார். சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? சுதந்திர வீரர்களையும் பற்றி பேசியிருக்கிறார். ராணுவ வீரர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. ஸ்டோரி ஸ்டேரிங் மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. விதிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார். வழிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார். ஆக இந்த சுதந்திர தினத்தின் கொள்கை என்ன என்றால் புதிய இந்தியா. ஆக இந்த புதிய இந்தியாவை படைப்பதற்கு ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. என்ன பிரச்சனை? அது நிக்குதே மூதேவி, அதோட பிரச்சனை தான். நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு படுகொலியில தள்ளிட்டான். பிரதமர் மோடி ஒரு தீய சக்தி, சமூக விரோதி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, tell me. மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர வசதியாக மோடி ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான அந்த கடிதத்தை பரிந்துரைத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் அளித்திருக்கிறார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கானதுதான். ஆனா ஒரு நல்ல திட்டம் தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறது என்றால் அது ஜிஎஸ்டி. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஆனா அது சாமானிய மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் பலன் தரும் அளவிற்கு தீபாவளி பரிசு அளிக்கப்படும் என்று சொன்னது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. ஏற்கனவே சாலையோர வியாபாரிகளுக்கு மாபெரும் திட்டத்தை கொடுத்து கொண்டிருப்பவர் நம் பாரத பிரதமர் அவர்கள். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. இங்கே இந்த நாடு பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் எச் ராஜா அவர்கள் பேசும்பொழுது சொன்னதை போல நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. தன்னார்வ அமைப்புகளை கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தவறான கருத்துக்களை திமுகவும் சரி, காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, இண்டி கூட்டணியும் சரி அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், தேர்தல் துறையா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அது ஒரு தன்னார்வ அமைப்பு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆக அந்த அமைப்புகளை இணைத்து பேசுவது மட்டுமல்ல, நான் டி நகர்ல தென்சென்னையில போட்டி போடும்போது டி நகர்ல மட்டுமே 20,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. என்ன வாக்குகள்னா எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட வாக்குகள். அது வந்து கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு. நானும் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து மை வைக்கிற காலத்தில் இருந்து பொய்மை என்று அன்றே சொன்னாங்க. ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். இன்று நேர்மையாக சில நடவடிக்கைகள் எடுத்தால் அதற்கு முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. தலைவர்களின் பெருமையையும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு
கடைசியான கொடியேற்றமாக இருக்கும். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இதற்கு நாங்கள் சொல்வதை விட துன்பப்படுத்தப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வாயில் இருந்து வந்தது இது. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. அவர் அப்பாவை மாதிரியே 100 வயசு வரைக்கும் நீண்டு வாழணும் வாழ்த்துறோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சார் பேசுறது? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அந்த சாமி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதுதான் நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலைய சம்பளத்தை ஏத்தி எங்களுக்கு பெண் உரிமையை முன்ன கொண்டு வந்து அவர் நிறுத்தணும். அவ்வளவுதான் சார் என்னால கேட்கிறேன். ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தாய்மை பணியாளர்கள். அவர்களை நடு இரவு எப்படி அப்புறப்படுத்தினர்கள் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். ஏன்டா ராஸ்கல் ஆடி வாங்கணுமா? அதிகப்படுத்துறீங்களா? ஆக இன்று ஒவ்வொருவராக பேச தேவையில்லை. நடு இரவு கொடூரமாக அப்புறப்படுத்தப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களே ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சிக்கு கடைசி உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். போய் பேசாதடா. இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்த நல்ல நாள்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இங்க பார். பாத்தியா இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, இவர் தானே போலீஸ் தேடுது. நான் வெரி பிஸி. டெல்லி ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வர போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும். தெரியுதா? சரி, ஓகே, சரி டன். ஐயா, பூ மிதிக்கலாங்களா? ஓ மிதிக்கலாமே. நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாருடா. ஸ்டார்ட் மியூசிக். அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசணும். ஐயோ, ஆச்சரியமா இல்ல? குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. குட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேசணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசணும். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசணும். குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. நீ வெளியில வா. உன் கண்ணாடி நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா. மனம் விரும்பி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி போகுமா? இம்பாசிபிள். உன்னை அப்படியே அச்சி மச்சி பாயில போட்டு போயிடுவேன். பாசிபிள். 1/2% ஓட்டு இருக்க தேமுதிக கூட போவாது. 4% ஓட்டு இருக்க பாமக கூட போவாது. நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ். தமிழ்நாட்டுல ஒரு கட்சி போவாது. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, வட இந்தியால பல கட்சிகளும் கிவன் அ சாய்ஸ் போக மாட்டான். நீ ஈடிய காமிச்சு மிரட்டி இல்ல பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி தானே கொண்டு வர. பயவுலயே மறுபடியும் அதே புழக்க பாட்டியை குட்டி வந்து புழக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. ஆனா அந்த நிலைமை இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். 3 பேருக்கு கொடுத்த சம்மன்ஸை ஈடி வாபஸ் வாங்கியிருக்கான். 2 சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ். இது ஆகாஷ் பாஸ்கர். ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர். யாரு? முதலமைச்சரோட அண்ணனோட பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காரு. மருமகன், அந்த குடும்பத்தோட மருமகன். என்னப்பா வேமா சொல்ல பதறு இருக்கீங்க? நீ கொண்டு வந்து இடி கேஸ்ல இடி சம்மன்ஸ் டாஸ்மாக்ல அவரை லிங்க் பண்ற. ஆனா சட்டவிரோதமா என்ன கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க? ஈடிக்கு அதிகாரமே கிடையாது ஒருத்தன் வீட்டை போய் சீல் வைக்கிறதுக்கு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீ போய் சீல் வைக்கிற. இன்னைக்கு கோர்ட்ல ஒத்துக்கிறான்ல நாங்க செஞ்சது தப்புதான்றாங்க. சம்மன்ஸே வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஃபைட்டை திமுகவால பண்ண முடியுது இல்ல? ஏன் ஏடிஎம்கே வேலை பண்ண முடியல? அதுக்கு பிராக்டிஸ் இல்லையோ? அதாங்க பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன் விஷன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அரசியல்ல எதுக்கு வர நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு லட்சியம் அவனுக்கு இருந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு சில தவறுகளை பண்ணி கொள்ளடிச்சு குடும்ப அரசியல் பண்ணா அது மன்னிக்கத்தக்கதுதான். ஆனா வரதே கொள்ளடிக்கிறதுக்குன்னா அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. மனம் விரும்பி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி போகுமா? 1/2% ஓட்டு இருக்க தேமுதிக கூட போவாது. 4% ஓட்டு இருக்க பாமக கூட போவாது. நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். இவிஎம்ஐ
எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100% உண்மை. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல, யூகே இவிஎம் யூஸ் பண்ணல, மேற்குலக நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தான். எல்லா இடத்துலயும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார். எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இப்படி ஒரு யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 543லயும் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா நம்புவானா? எங்க ஜெயிக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள் பிஜேபிக்காரர்கள்? 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. இந்த 140 தொகுதிகள்ல போலான வாக்கை விட எப்படிங்க கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும்? இந்த வெப் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி. அது எப்படி என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சென்றது? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? இவர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல நடந்திருக்கும் போஸ்டல் பேலட் சிஸ்டம். எங்கெல்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே இவர்கள் வெற்றி பெற்றார்களோ இல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் 140 இடங்கள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணி இருக்கிறார்கள் என்று நான் ரிசல்ட் வரும்போதே 1 மணிக்கே இன்னைக்கு சொன்னேன். போட்டு கொடுக்குறியா? என்னப்பா சொல்ற? ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னால சண்டிகார் மேயர் தேர்தல்ல சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டு ஒரு தேர்தல் அதிகாரி ஓட்டெல்லாம் மாத்தினாரா இல்லையா கண்ணு முன்னால? அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? எலன் மாஸ்க்கு தெரிந்த விஷயம் இவர்களுக்கும் தெரியும். இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாம் என்பது. அதனால்தான் இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு 150 தொகுதிகள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. 100% விவிபேட்டை எண்ணி இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி 100 கூட தாண்டி இருக்காது. ரொம்ப கரெக்ட். ஒரிசாவை எப்படி நவீன் பட்நாயக்கா ஓய்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள், ஓய்த்து விட்டார்கள் இவிஎம் மூலமாக. 25 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒடிசாவை ஆண்ட நவீன் பட்நாயக் இன்றைக்கு தோற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பாஜக ஆப்பசச்ச குரங்கு மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஊழல்கள். 1,00,000 வாக்குகளுக்கு மேல போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? எனக்கு இதுக்கு தொடர்பில்லைன்னு சொல்ற மாதிரி பேசவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி கிட்டயே பிரமாண பத்திரம் கேக்குது. உண்மையில தப்பில்லைன்னு சொன்னா நீ நிரூபிக்கணும். எதிர்கட்சி தலைவருக்கே நீ பதில் சொல்றதுக்கு மறுத்தீன்னா அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் யார மதிச்சு பதில் சொல்ல போற? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இரவோடு இரவா பதிவு செஞ்சு இருக்கிற கணினி பதிவுகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? வாக்காளர் பட்டியலை ஸ்கேன் பண்ணினதை பதிவிடுது. கணினி பதிவா இருந்தா ஒரு வாக்காளர் பேரை போட்டு உடனே தேடுறது எளிது. ஆனா ஸ்கேன் பண்ணி பதிவேற்றினதுல தேடுறது கஷ்டம். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்ற பெயரால் அடிப்படை மக்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்பதை, அதே நேரத்தில் எப்படி பொய்யாக தேர்தல்கள் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் பல வகையில வெளிப்படுத்தி ஆகிவிட்டது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகுந்த விவரங்களோடு வெளியிட்டிருந்தார். இதை பற்றி முறையிடுவதற்காக 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையம் சென்றபோது அங்கே எங்களை உள்ளே அனுப்பாமல் மாறாக போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் நடைபெறுகிறது, எங்களை நாடாளுமன்ற பணி பார்க்க விடவில்லை, தேர்தல் ஆணையரை சந்திக்க விடவில்லை, காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக எல்லாம் நடைபெறுகின்றது. மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகின்றது, எதிர்கட்சிகளுடைய குரல் வலை நெரிக்கப்படுகின்றது, நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கப்படவில்லை. எங்கள் போராட்டம் தொடரும். ஆஹா சூனா போனா
ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காது. சிங்கம் போல கிளம்பி வரா இந்த பேராண்டி அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதிகளை தாண்டி. ஹரி நாடார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிரிஞ்சு வெளியே தொங்க போகிறது. நாடார் நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயமாடா? ஜாதியில பிறந்தீங்களா அம்மா வயசுல பிறந்தீங்களா? என்ன செய்யணும் அதுக்கு பின்னாடி உட்காருகோ 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும் உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து பகவான வேண்டிக்கோங்க. சாதி பேர் யாரும் போடக்கூடாது. அப்படி போட்டா அவன் அயோக்கிய. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. சாதி என்பது மலத்துக்கு ஈடு. அந்த மலத்தை சுமந்துட்டு நம்ம நடக்க கூடாது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த சாதி என்ற மயிரை இதுக்கு உள்ள கொண்டு வரீங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அண்ணன் சாதிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? இந்த பாருங்க எவனா ஃபங்கு கிங்கு விட்டுக்கிட்டு தம் பேர் பக்கத்துல சாதி போட்டு சுத்தி நிப்பான். இந்த பாருங்க எவனா ஃபங்கு கிங்கு விட்டுக்கிட்டு தம் பேர் பக்கத்துல சாதி போட்டு சுத்தி நிப்பான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கவினுடைய சமுதாயத்து மேல உங்களுக்கு என்ன கோபம்? எந்த கோபமும் இல்ல. அப்ப என்ன மயிருக்கு உள்ள வரீங்க? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? பொதுத்தலங்கள்ல சொல்றீங்க. போன தூக்கி அடிச்சு போடுவேன். என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? ஒரு கொலைப்பட நாய்க்கு வக்காலத்து வாங்கி வந்தீங்க. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். கவின் ஒரு அப்பாவி. இதை எந்த காரணத்து கொண்டோ எந்த சூழ்நோ இதை நியாயப்படுத்தவே முடியாது. இந்த ஊர்ல என்ன மாதிரி பெத்தவள்லாம் அனாதையாகாம இருக்கணும்னா இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி. அப்படி அவனால் நியாயப்படுத்தினா அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான். ரொம்ப வாடுறானே. நீங்க கவினுக்காக பேசுறீங்க, நான் அந்த சுர்ஜித்துக்காக பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோங்க. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. என் வாயில தான் அசிங்கம் வந்துடும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணம்னா சுவாசினி தான் அந்த பையனை வர வைக்கிறார். என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் செத்து போயிடுவேன். அப்ப கவின் சமாதானப்படுத்துறான். இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சாதி தான். சாதி தவிர ஒரு மயிரும் இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுது. அப்ப தெரிஞ்சும் அந்த சமுதாயம் தான் வேணும்னு சொல்லி போனா அனுபவிக்கத்தான் செய்யணும். அப்படியா? புரிய மாட்டேன். எப்படி ஒரு நாய் வெறி பிடிச்சி எப்படி குதறமோ அந்த மாதிரி கவினை குதறி. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. வெறி பிடிச்ச நாயை பார்த்த உடனே ஓரமா ஒதுங்கி போகணுமா, போக கூடாதா? அடே எடுபட்டு பையில அவன் கையை உடைச்சு கொல்லில வைக்க. அது பொட்டு போட்டிருக்கோம், துண்டை போட்டிருக்கோம், கயிறு கட்டிருக்கோம், பார்த்தா ரொம்ப சாந்தமா இருக்கும், பெருசா ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா வேஷம் போடும். அந்த நாய்களை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சட்டத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இந்த பொண்ணு 9 வருஷமா நான் ட்ரூவா லவ் பண்ணு சொல்லுது. அத மூஞ்சில ஏதாவது ஏக்கம் இருக்கா பாருங்க. பாவம் அந்த பையன் அப்பாவி இந்த பொண்ணை லவ் பண்ணி உயிரை விட்டுருக்கான். அப்படி கிடையாதுங்க. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. கலப்பு திருமணம் தப்பு, கலப்பு திருமணம் அயோக்கியத்தனம், கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது சொன்னா தமிழ் கடவுள் முருகர் பண்ணது கலப்பு திருமணம். இப்பதான் புரியுதா? முருகரே ஆதரிச்ச போது மானங்கட்ட நாய்ங்க நீங்க யாரா எதிர்க்கிறீங்க நான் கேக்குறேன். Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean bastard? அதனால எவனாவது பேசா செருப்பால் அடிப்பேன். செய்வதற்குள்ள நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? அந்த காலத்திலேயே முருகர் கலப்பு திருமணம் செஞ்சு மானங்கட்டவங்களே அயோக்கியங்களே கலப்பு திருமணத்தை எதிர்க்காதுன்னு அன்னைக்கே முருகர் சொல்லிக்கிறார். அதை முன்னிலைப்படுத்துற, அதை பாராட்டணும். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க அத மலாங்கிறீங்க, நான் அத கிரீடோங்கிறேன்.
கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நம்முடைய பார்வைக்கு மரமா தெரியுது, பண்ணிக்கு அது உணவா தெரியுது. அந்த மரபினர்கள் தான் நாங்கங்கிறதுல மாற்று கருத்தும் இல்ல. அடா பாவி டேய், உங்களுக்காகத்தானடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சு நீங்க எங்க போறீங்க? சென்னைக்கு போறேன். நேரா தஞ்சாவூர் போங்க. சரி. அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கும். சரி. அங்க செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருங்க. சரி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க தப்பு செஞ்சவன மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க. மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். காதலிச்சா எல்லாரும் காதலிக்கிற நாட்டுல நம்ம ரத்தம் எல்லா ரத்தமும் ஒண்ணுதானே. இந்த நீதியும் கிடையாதா? நிம்மதியா அவன் தூங்கல. இந்த வீட்டுல வந்து நல்ல பையன், யாருக்கிட்டையும் அனாவசியமா பேசணும். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். நான் நேராக கேட்டுறேன், அந்த பையன் உங்க வகுப்பை விட தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவரா? தாழ்ந்த வகுப்பு சேர்ந்தவர். நம்ம காட்டுவாசியில தெரிஞ்சுக்கிட்டவன் நம்ம மனுஷங்களை மாற்றுறதே அந்த காதல் தான் சார். ஒருவேளை இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற அப்பர் கிளாஸா இருந்தா, உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு வெட்டத்துக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். சோறு தானே திங்கிற, அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. ஒத்துக்க மாட்டேன், கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி 2ஆம் பட்சமா தலைமுடிக்கிட்டு வந்துடும் மொழியா வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். இருடா, உங்களை போலீஸ்ல பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க. பட் அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்டத்துக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். படிக்காது காட்டாம புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? அப்போ உங்க பிரச்சனை, I would like to tell you something. உங்க மனசுக்குள்ள படிச்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. கரெக்டா சொல்றானே. இல்ல சார், அப்படி இது என்ன சார் பேச்சு? இது என்ன சார் பேச்சு? என்ன நியாயம் இது? உயர் ஜாதி பையன், நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம். ரொம்ப வாடுறானே. இதுல என்ன கீழ் மேல் வேண்டி? அப்படிதானே நம்ம ஒத்துக்க மாட்டேன். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கே. இது என்ன லாஜிக்? காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை ஏற்கனவே புறக்கணிக்கணும், அது அந்த குடும்ப விஷயம். ஆனா அந்த பையனை கொலை செய்யற அளவுக்கு போறது அப்படிங்கிறது கட்டாயமா அது குடும்ப பிரச்சனை மட்டுமே முடியும். அங்கதான் அது சமுதாய பிரச்சனை. அண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். ஆமா, என்னைய கூட்டி போய் தவிர போறீங்களா? ஐயா விட்டுருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? கார்ல எடுத்துன்னு போவாங்க. கேமரா முன்பு நீலி கண்ணீர் வடித்த சுர்ஜித் கேமராவை தாண்டி சில அடி தூரம் சென்றதும் துண்டை எடுத்துவிட்டு தெனாவட்டாக நடந்து சென்றான். நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு. வழக்கு விசாரணைக்காக நீதிபதி முன்பு நிற்கும் போது சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கை நடுங்கி கண் கலங்கி வெலவெலத்து போய் நின்ற நிலையில் அதற்கு எதிர்மாறாக சுர்ஜித் எந்த சலனமும் இல்லாமல் திமிராக நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. வெட்டியாக சுற்றி திரிந்தவனை கண்டித்து வளர்க்காமல் தான் தோன்றித்தனமாக விட்டதுதான் சாதி பெருமை பேசி கொலை செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறது. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு தவறு செய்தவர்கள் தவறை நினைத்து வருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுர்ஜித் மாதிரியான சாதி வெறியில் ஊறியவர்கள் கையில் விலங்கு மாட்டப்படுவதை கூட பெருமையாக நினைத்துக் கொள்ளும் மோசமான போக்குதான் நிலவுகிறது. நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. சாதிக்காக எந்த குற்றம் செய்தாலும் அது எப்படி தியாகத்தின் உருவமாக, வீரமாக, பெருமையாக மாற்றப்படுகிறது என்ற மர்மம்தான் புரியாத புதிராக உள்ளது. ஆகையால் கவினை கொலை செய்த சுர்ஜித்தை காலத்திற்கும் ஜெயிலில் கம்பி எண்ண வைப்பது என்ன தெரியுமா? கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. முதுகு மேல நடத்துறோம். பைத்தியமாடா நீ? நான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர்
சுதந்திர தினத்தின அன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு அண்மையில கிடைக்கப்பட்டுச்சு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. இணைஞ்சிட்டீங்களாமே தேசிய நீரோட்டத்துல. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. தேசிய நீரோட்டத்துல பாரத மாதாவை வணங்கி நயனா நாகேந்திரன் அவர்களோட என்னுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இணைஞ்சு அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கன். சுதந்திர தின விழாவுக்கு கமலாலயத்துக்கு சென்று அப்படியே வந்து பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கையால் இணைந்து விட்டு என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? நடிகை கஸ்தூரி. யாரு? நடிகை கஸ்தூரி. ஆமா, நம்ம மாபெரும் ஐட்டம் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அட சண்டால பயலே. பாஜகவுல நீங்க இணைவதற்கான காரணம் என்ன? அதுவும் இந்த நேரத்துல இணைவதற்கான அந்த நோக்கம் என்ன? பக்கத்து ஏரியாவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அங்க இருக்கிறவங்க எங்களை விடவும் பிச்சைக்காரனா இருக்கிறானுங்க. தொட்டில ஒண்ணுமே போட மாட்டேங்கிறானுங்க. எப்படி இந்த அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? எப்ப வந்து மோடி அவர்கள் கேப்டன் சோஃபியா குரேஷியை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த ஆபரேஷன் சுந்தரம் பண்ணாரோ அன்னைக்கே நான் வந்து மோடி பக்தை ஆயிட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒண்ணு என்ன நாம் தமிழர்ன்றாங்க, இல்ல என்ன சங்கின்றாங்க. இந்த ரெண்டு முத்திரையை என் மேல அழுத்தமாக பதிவு பண்ணி இருக்காங்க. சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு முத்திரையில தேசிய நீரோட்டத்துல கலந்து நான் இருக்கிறது தெலுங்கானா. என்னை சங்கியாக மாற்றிய பெருமை பாராட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவினரே சரி. தட்டிரலாமா? அவர் கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமான்றீங்க. நான் 10ஆம் தேதி போய் தூய்மை பணியாளர்களை பார்த்தேங்க. அன்னைக்கு என் பக்கத்துல உமா ஆனந்தன் பிஜேபி கவுன்சிலர் இருந்தாங்க. வேற எந்த கார்பரேஷன் கவுன்சிலருமே இல்ல. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எனக்கு பிஜேபியை விட்டா வேற எங்கேயும் ஆப்ஷனே இல்ல. உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. யா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. இல்லாதவர்களை இருந்ததா காமிச்சு லட்சக்கணக்கான ஓட்டுகளை போட்டுருக்காங்கன்னு சொல்றீங்களே. ஒரே ஒரு கேள்வி, அவங்க எல்லாம் பிஜேபிக்கு தான் போட்டாங்கன்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. திமுக எதிர்ப்புக்காக தான் நீங்க பிஜேபி பக்கம் போனீங்களா, இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு பாஜக மேல ஒரு பற்று இருந்ததா? தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். உலகமே அவரை திரும்பி பாராட்டிக்கிட்டு இருக்கு. விளக்கு போடுறதும் கை தட்டுறதும் பாத்திரங்கள் வச்சுட்டு வாசல்ல வந்து கை தட்டுறதுமா? ஆமாங்க, கண்டிப்பா நான் கை தட்டுனேன். சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. எல்லாரும் நீ புஷ்பா புருஷன் தானே, நீ புஷ்பா புருஷன் தானே அப்படின்னு ஃபுல்லா பரவிடுது. அதுக்கப்புறம் புஷ்பாவே இல்ல, புருஷனே இல்ல அப்படின்னு ஒரு பதில் வரும்போது இந்த பதில் எங்கேயுமே போறது இல்ல. 79வது சுதந்திர தினத்தை இன்னைக்கு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல பேச்சு சுதந்திரம் இல்ல, பெண்கள் சுதந்திரம் இல்ல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சுதந்திரமா உயிர் வாழ கூட இங்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. தலை வலிக்குதுடா, சும்மாறா. அது வந்து சமீப காலமாக நடந்த பல சம்பவங்கள்ல எனக்கு கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தது. நிறுத்திக்க, மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த. அதுல நம்ம குரல் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தரமும் எனக்கு வந்த விமர்சனங்கள் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து தான் வந்தது. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சங்கி அப்படிங்கிறது, பாஜக ஊதுகுழலுங்கிறது, அண்ணாமலையுடைய சகவாசம்ங்கிறது கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. சங்கி சங்கி சங்கின்னு அவங்க சொல்ல 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 அநீதிக்கும் அநியாயத்துக்கும் நாம குரல் கொடுக்கும் பொழுது நடுநிலையா இருந்தாலுமே திமுக எதிர்ப்பு என்பது பாஜக தான் அப்படிங்கறத ஏன் தலையில அவங்க ஏத்திட்டாங்க. சோ தலைவர் ஐயாவை சந்திச்சு என்னுடைய மக்கள் பணியை சுதந்திரமா நான் செய்யறதுக்கு நீங்க வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இததானேமா நாங்க வந்து உங்களை பல நாட்களா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால ஒரு கோட்டுல சிந்தனை இணைஞ்சதுனால இணைஞ்சேன். செம்ம காமெடி இல்ல? உங்களுடைய அரசியல் விருப்பம் பாஜகவா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடில இருந்தே பாஜகன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு தான் நீங்க இருந்தீங்களா? ஏன்னா இப்ப திமுக ஆதரவாளர்லாம் அப்படிதான் உங்களை விமர்சனம் செஞ்சாங்கன்றீங்க. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அதுக்கு முன்னாடியே இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இல்ல, நான் கட்சி அரசியலே செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் இருந்தேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இளைஞர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது. மறக்க முடியல. ஒன்லி இப்போ பல இயக்கங்கள் இருக்கிறாங்க. அறப்போர் போன்ற இயக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கட்சியை சார்ந்து செய்யல. அவங்க ஒரு சமூகத்துல ஒரு ஒளி விளக்கா கலங்கரை விளக்கமா அவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. அகரத்தை கூட சொல்லலாம். 1 கோடி ஒரு தொடக்கம். பொங்கல் அன்று விதைத்தோம் இந்த விதையை. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. 1065 மார்க் எடுத்த பிள்ளைக்கு 500 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் வாங்குற நிலை இல்லை. நான் இப்படி வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல சார். கண்டிப்பா நான் +1 +2 சேருனா சேர மாட்டேன் அப்படின்ற டவுட்லயே இருந்தேன். அப்பா அம்மா 2 பேருமே கல்லூடிக்கிறாங்க. உங்களை என்ன வாக்கணும் உங்க அம்மாக்கு ஆசை? டாக்டர் ஆகணும். சரி சரி. உங்க வீட்லயும் கரண்ட் இல்ல கோபி? கரண்ட் கிடையாதா வீட்ல? மயம் பேர் என்ன? நந்தகுமார். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா? வாழ்த்துக்கள். மண்டன விளக்குல படிச்சு டாக்டர் அவரு. டாக்டர் வாங்கி சார். தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. டாக்டர் பெரும் கனவு நிறைவேறிய தருணம். இந்த மண்ணோட சிங்கையா. 160 ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருப்போம் நினைக்கிறேன். இப்போ 6800 யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் தருவாங்க, யாரும் பார்க்கல வச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க கூட காசு இல்லாதனா யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா கோல்டு மெடலோட நான் வெளியே வந்தேன். அம்மா அப்பா இல்ல, பாட்டி மட்டும்தான். நான் ஒரு MNC கம்பெனில டீம் லீடா இருக்கேன். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டே. நான் சாவந்தே நீ மறக்க மாட்டோம். வாடகை வீட்டுல குடியிருந்தேன். அருமையான ஊர் கட்டி இருக்குது. ஏன் சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹையர் டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்காக. எந்த எமோஷன் தேவையில்லை, குறைச்சுக்குங்க. நம்ம ஹீரோஸ் இவங்களதான் நம்ம சமூகம் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அத்தனைக்கும் காரணம் நகரம் பண்டேசன் சார் மட்டும்தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சாமி நீதான் சாமி. எங்க ஆயால காப்பாத்துங்க நீதான். கணக்கிடல் இருந்ததுன்னா எந்த இலக்கையும் தொடலாம் அப்படிங்கிறது எனக்கு அத்தனை பெருமை முன்னுதாரணம். உங்களை என்ன வாக்கணும் உங்க அம்மாக்கு ஆசை? டாக்டர் ஆகணும். மயம் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. டாக்டர் நந்தகுமார் வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அத்தனைக்கும் காரணம் நகரம் பண்டேசன் சார் மட்டும்தான். அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அவர் கடவுளுக்கு மேல. எனக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுக்காதீங்க, அவ்வளவு இடம்லாம் கொடுக்காதீங்க. அவ சொல்றது நியாயம் தானே. கடவுளுக்கு வர என் முன்னால வரல, இவர் வந்தாரு. ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். அப்படிங்கும்போது யாருன்னு நான் சொல்லணும். சரி சரி. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. அன்னைக்கு துக்கத்துல கண்ணீர் விட்டேன், இன்னைக்கு சந்தோஷத்துல நான் கண்ணீர் விடுறேன். இன்னைக்கு வீடு மெத்தி வீடு கட்டிட்டேன். இன்னைக்கு வேலைக்கு போறதுல என் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா வச்சிருக்காங்க. நான் இந்த மேடைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டத்துல வந்தேன். என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. இன்னைக்கு நான் என் கையால 10 பேத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என் மாமன் இருக்கான். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டைய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காதீங்க. அகரம் ஃபவுண்டேஷன் தான் நடத்துது. 3 மொழி படிக்க உடனே அந்த லூசு பேசினானே சூர்யா, 3 மொழி திணிக்கிறாங்க. மாணவர்கள் எப்படி 3 மொழியை படிக்க முடியும்? புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை அடக்க பாக்குறது, ஒடுக்க பாக்குறது, பிதுக்க பாக்குறது, நசுக்க பாக்குறது பேசினா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு இந்த சூர்யா பைய பேசினானே. ஒண்டி பொழைக்கிற உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா
சிங்கமும் புலிய சிறுத்தையும் இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எகத்தலமா பேசுறா இல்லையா சார்? அவன் விழாவில் தான் நீ பேசுற. அவனை நீ கேட்டியா? என்னடா தம்பி, தமிழ்நாட்டில் உன் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களே இல்லையா? மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இத்து போயிடும். சனாதனத்தை சங்கிலியை வேற இருப்புன்னா ஓ சங்க அறுத்துருவேன். ஒருக்கா சொல்லு. சனாதனத்தை சங்கிலியை வேற இருப்புன்னா ஓ சங்க அறுத்துருவேன். என்னடி சொல்ற? ஓப்பனா இவ்வளவு மிரட்டுறீங்க. ஆமா, சனாதன சங்கிலி வேற இருப்போம்னு சொன்னா கமலஹாசன் சங்க இருப்பேன். கமலஹாசன் சங்க இருப்பேன். தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன் மரியாதை ஓடி. சனாதன சங்கிலி என்ன? சனாதன சங்கிலி நீ கண்ட நீ விளக்கம் சொல்லு. வாடா என்னோட விவாதத்துக்கு வாடா. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அவன் வன்முறையை தானே தூண்டுறான். ஓ அப்படியா விஷயம்? கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காதீங்க. நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. அவனுடைய சனாதன சங்கிலியை வேற இருப்பேன்னு சொன்னா அவன் வன்முறையை தூண்டுறானா, நான் வன்முறையை தூண்டுறானா? வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போ. சபாஸ் மாமா சபாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.